Hello guys, welcome to Mr. Black Biker. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பெல்லாம் கிடையாதுங்க, பயப்படாதீங்க. தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஃபுட் ரிவ்யூ வந்து ஒரு லென்த் வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து என்னென்னா ட்ரிப்பு போகிறதுக்கு பட்ஜெட்டே இல்லைங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸாக போட்டுட்ருக்கேன். பட் இன்னும் ஒரு 4-5 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரிப்பு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ட்ரிப்பெல்லாம் போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டினியூவாக ஒரு 10 days கிட்ட ட்ரிப் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் என்னென்ன பிளேசஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருந்தேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லோக்கலில் இந்த மூன்சன் டைமில் ஃபால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் தண்ணி வரலைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக எங்கேயும் போய் வீடியோவை ஒழுங்காக பண்ண முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுட் ரிவ்யூ தான் போட போகிறேன். ஆனால் கொஞ்சம் ஸ்பெஷலான ரிவ்யூ, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி போடுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது லோக்கல் ட்ரிப்புனா இந்த ஒசூரில் இந்த பெங்களூரில் இருக்கவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த ஃபுட் ரிவ்யூ வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஏன்னா இந்த ஹைவே பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவே. ஸோ கன்னியாகுமரி டு காஷ்மீர் போகிற ஹைவே தான் இது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் நீங்கள் வந்து நிறைய பேர் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரூட்டில் வரும்போது அந்த ஹோட்டல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. ஸோ ஒசூர்லேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 25 kilometers டுவர்ட்ஸ் கிருஷ்ணகிரி. ஸோ சூளகிரின்னு வாங்க அந்த பிளேஸு. ஸோ அங்கே தான் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தாபா போயிட்டு அங்கே வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னடா ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக 25 kilometer போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக வந்து அந்தளவுக்கு வர்த்தான ஒரு பிளேஸ் தான். ஸோ நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், பட் ரொம்ப நாள் ஆச்சு. திரும்ப போயிட்டு அந்த இடத்துல வந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்டு 25 kilometers எல்லாம் ட்ராவல் பண்ணி சாப்பிட்ணுமா அப்படின்ட்டு அதுக்கெல்லாமா வீடியோ போடுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த கேரளாவில் சட்டிச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது நிறைய பேருக்கு இந்த மலையாளிஸ்க்கு தெரியும். ஸோ நான் கோயம்புத்தூர் சைடில் இருக்கவங்களுக்கு தெரியும், சட்டிச்சோறுன்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்றதுக்காகவே நான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 450 kilometer ட்ராவல் பண்ணி போய் சாப்பிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த சட்டிச்சோறுன்றது. அது எனக்கு ரொம்ப நாளாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இங்கே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கிடைக்கல, எனக்கு தெரியல. ஸோ எப்படின்னா நம்ம கேரளா ஸ்டைல் ஃபுட்டு இங்கே கிடைக்கும், அது ஒரு சில இடத்துலலாம் கிடைக்கும் இல்லையா. ஆனால் அந்த சட்டிச்சோறுன்றது கேரளா போய்ட்டு டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே பார்த்திங்கன்னா இங்கேருந்து பாலக்காடு போனேன். பாலக்காடு தாண்டியும் ஒரு பிளேஸ். ஸோ அங்கே போயிட்டு தான் வந்து இந்த சட்டிச்சோறு சாப்பிட்டு வந்தேன். செம்மையாக இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டுக்கெல்லாம் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறியா, இவ்வளோ தூரம் போறியா அப்படின்னு கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க. நான் அதுக்கும் மேலேயும் போவேன். ஏன்னா ஃபுட்டுன்றது எல்லாருக்குமே ஒரு தேவைப்படுற ஒரு விஷயம். அதே மாதிரி எல்லா டைமும் இப்படி ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போய்ட்டு சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் ஒரு ஏதாவது இப்போ ஒரு எக்ஸ்பென்சிவாக ஏதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு முறையாச்சும் அனுபவிச்சிடணும். அது நம்மளால் வந்து கண்டினியூவாக அனுபவிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்து ஒரு முறையாச்சும் அதை அனுபவிக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. நான் மார்னிங்லேருந்து வேறு பிளான் பண்ணேங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணேன். ஐ மீன் என்னென்னா இங்கேருந்து கர்நாடகாவில் ஒரு 50 kilometers அப் அண்ட் டவுனே பார்த்தீங்கன்னா ஒரு 80 kilometers அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ 100ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அப்படி ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணேன். பட் அது வந்து மார்னிங் திடீர்னு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு ஒரு பிளேஸ் கூப்பிட்டுருந்தாங்க, இங்கே வா நல்லாயிருக்கும்னு சொல்லி. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா சரி இங்கே ஏதாவது லோக்கலில் ஃபால்ஸ் பார்க்கலாம், ஹிடன் ஃபால்ஸ் ஏதாவது ஹிடன் ஜெம் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி சைடு ஒரு ஃபால்ஸ் இருந்தது. ஸோ அது எனக்கு என்னென்னா அப்போது இந்த டைமில் போகிறது எனக்கு கரெக்டாக படலை. ஸோ நான் எவ்வளோ டைமு இப்போது நான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பற்றி போட்ட வீடியோ எந்த வீடியோலுமே வந்து தண்ணியே இல்லை. ஸோ எனக்கு லக் இல்லை அப்படின்ற இதில் வந்துட்டு சரி வேண்டாம், இப்போதைக்கு வந்துட்டு இந்த ஃபால்ஸ் பேச்சே வேண்டாம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த போகிற வழியில் தான் வந்துட்டு அந்த ஃபுட்டும் தாபாவும் சரி அங்கே வந்து அப்படியே சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுவோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இங்கே வருவாங்க, கண்டிப்பாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காகவும். ஸோ இங்கே பக்கத்தில் நிறைய பேருக்கு வந்து அந்த தாபா தெரியாது. ஸோ இந்த ஃபாரஸ்ட்லாம் தாண்டி போகணும், அவ்வளோ தூரம் போய் சாப்பிட்றதுக்கு வர்த்தா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வரோம். சூளகிரி வந்துட்டோம். இந்த கரெக்டாக ஹெச்பி பெட்ரோல் அப்படியே உள்ளே எடுத்திங்கன்னா பெட்ரோல் போட தேவையில்லை, இப்போ வேணும்னா போட்டுவாங்க. அப்படியே அதை ஒட்டியே அப்படியே ரைட் ஏறினா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மெக்டொனால்ட்ஸு செம்ம ஷாப் இருக்கும். இங்கே அப்படியே எல்லாம் ஹை கிளாஸாக நிறையா இருக்கும் பாருங்கள்.
காஃபி டே இருக்குது. ஸ்ரீகிருஷ்ணா பிக்கீஸ் பர்கர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய இருக்குது. ஆனால் நம்ம இங்கே சாப்பிட போகிறதில்ல. அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் Vgaardan Dhaba கார்டன் ஆக்சுவலாக செம்ம க்ரௌடாக இருக்கும் எப்போவுமே. இன்றைக்கி என்னன்னு தெரியல, எவ்வளோ கம்மியாக இருக்குது. நம்ம வீடியோ எடுக்க போகிறோன்னு தெரிஞ்சிச்சு போல இருக்கும். ஐஸ் வண்டி மாதிரி சவுண்டு வேறு வருது. பிரேக் போட்டேன். வண்டி வாஷ் பண்ணாவே இதாங்க பிரச்சனை. இங்கே நீங்கள் போய் உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆனியன் சாலட் அப்படின்னு சொல்லி ஒன்று நமக்கு கொடுப்பாங்க. இது வந்து நார்மலாக எல்லா டேபிள்லையும் எல்லா ஹோட்டல்லையும் கொடுக்குறது தான். ஸோ நிறைய இடத்துல தெரியாது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். இந்த ஆனியன் சாலட் வந்து நமக்கு வந்து வச்ச உடனே தான் நமக்கு வந்து ஆர்டர் கேட்பாங்க, என்ன வேணும் அப்படின்றத நம்மக்கிட்ட கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என் கூட வந்தவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெஜிடேரியன், நான் வந்து நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே சாப்பிடுவேன். அண்டு சரி இப்போது என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஐட்டமில் வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்கும்போது இங்கே வந்து மங்கோலி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், அதுதான் வந்து இங்கே வந்து ஃபேமஸ், நிறையா ரன் ஆகுறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேண்ணா அதை ஒரு பிளேட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மங்கோலி சிக்கன் கொண்டு வந்தாங்க. ஐயோ இவ்வளோ குவான்டிட்டியா அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி தாங்க இருந்தது. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முந்திரியெல்லாம் போட்டு அழகாக கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போட்டு செம்மையாக வந்து டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இதை நான் வந்து கேமரா கொண்டு போய் தான் செம்மையாக எடுத்துருக்கலாம். இந்த மங்கோலி சிக்கனோட நாங்கள் கூட என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் நான் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா. இந்த பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் நான் ஆல்ரெடி இங்கே சாப்பிட்ருக்கேன். ஸோ செம்மையாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோன்னே சொல்லலாம். ஸோ வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படிங்கும்போது தான் இந்த மங்கோலி சிக்கன் கொடுத்தாங்க. இங்கே வந்து நாங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பட்டர் நான் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ 4ன்னா இங்கே அதிகமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ 4 அப்படின்னா இங்கே வந்து ஒரு பீஸ் அப்படின்னு சொன்னாவே ஒரு பட்டர் நான் அப்படின்னு சொன்னால் 2 பீஸ் வரும். ஸோ நாங்கள் தெரியாமல் 4 பட்டர் நான் சொல்லிட்டோம், 8 பீஸ் கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி அதிகமாக இருந்தது. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருந்தால் சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்கு அது செட் ஆகாது. இந்த மோஸ்ட்லி தாபா சைடு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல அது பெருசாக நம்ம குறையாக எடுத்துக்க முடியாது. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மங்கோலி சிக்கனுக்கு 10க்கு 7.5 கொடுப்பேன். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த பட்டர் நானும் ப்ளஸ் பன்னீர் பட்டர் மசாலா வந்து நீங்கள் இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஸோ செம்மையாக இருக்கும். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க. ஸோ சாப்பிட்டதில் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்குது. 4 பேர் சாப்பிட வேண்டியதாக நாங்கள் ஒரே ஆர்டராக போட்டோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ். ஸோ நீங்கள் வெளியே உட்காந்தும் சாப்பிட்லாம், உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம். அந்த பக்கம் பாருங்கள். ஸோ ஃபேமிலியாக வந்தால் வெளியே கார்டன் உள்ளேயும் உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ப்ளேஸஸ் இருக்குது. உள்ளே வந்து பயங்கரமாக மிக்ஸி சவுண்டு அது இதுன்னு சொல்லிட்டு சவுண்ட் இருந்தனால வந்து நான் ஓவர் வாய்ஸ் தான் பேசியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அண்டர் ரேட்டட் அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் வர்றவங்களாம் வந்து அதை முன்னாடி இந்த மெக்டொனால்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு போய்ட்றாங்க. ஸோ பின்னாடி இருக்க இந்த ஹோட்டலில் யாரும் பார்க்குறதில்ல. ஆனால் எப்பவுமே க்ரௌடாக தான் இருக்கும். மோஸ்ட்லி க்ரௌட் இந்த எப்படி சொல்கிறதுனா என்ன மாதிரி ஆல்ரெடி வந்தவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு வர்றது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்பாட். நீங்கள் ட்ரிப்பு பெங்களூரோ இல்லை பெங்களூர் வந்து இந்த தமிழ்நாடு சைடு எங்கேயோ போனீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுட் வைஸ்லாம் செம்மையாக இருந்ததுங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ தான் உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.